Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி ஒரு 7-8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நல்லா 1 கிலோ சிக்கன் 1 கிலோ அரிசி போட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அளவெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ என் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சின்ன பொண்ணு சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. ஸோ இதுதான் கரம் மசாலா. தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 டேபிள் ஸ்பூனில் மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் நான் மெஷர் பண்ணேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 10-20 ஏலக்காய், ஒரே ஒரு மராட்டி மொக்கு, 2 ஸ்டார் அனீஸ், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஜாதிபத்திரி, ஒரு 10 பட்டை, கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், ஒரு 10 லவங்கம், ஒரு 3 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான். ஒரே ஒரு கல்பாசி எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான். இந்த கரம் மசாலா வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கலாம். ஸோ இது மட்டும்தான். நீங்கள் இதை எடுத்து அரைச்சி மிச்சம் இருந்ததுனாலும் நீங்கள் ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த இந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நான் ஃப்ரை பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் நல்லா கலர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி. ஸோ நான் நல்லா வறுத்துக்கிட்டேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவேன். அடுத்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 3 வெங்காயம், 2 தக்காளி, ஆப்பிள் தக்காளி தான் எடுத்திருக்கேன் 2. இது வந்து பேஸ்ட் அரைக்கணும். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு அரைக்கை புதினா. பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வரும் என் கையில். ஸோ அரைக்கை புதினா, ஒரு அரைக்கை கொத்தமல்லி. இதை வந்து 1க்கு 2 குறைன்னு கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சியில். ஸோ நமக்கு டோட்டலாக பிரியாணிக்கு என்னென்னா தக்காளி, வெங்காயம், அந்த பேஸ்ட்டு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் மேலே தூவருக்கு, 100 ml தயிர், அடுத்தது எண்ணெய், அடுத்தது ஸோ லெக் பீஸாக வாங்கி வச்சுருக்கேன் சிக்கன். இதையும் நல்லா கழுவி வச்சுக்கலாம். அடுத்தது 1 கிலோ சீரக சம்பா அரிசி. இது நீங்கள் தாளிக்க ஆரம்பிக்கிறப்ப ஊற வைங்க போதும். ரொம்ப நேரம் ஊறிச்சினாலும் சாப்பாடு ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கிறப்ப ஊற வைங்க. அவ்வளோ ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் அரிசி ஊறினா போதும். ஸோ நான் இன்றைக்கி பித்தளை சட்டியில் தான் செய்கிறேன். ஸோ அதுக்காக 1/4 லிட்டர் எண்ணெய் தேவை நமக்கு. நான் பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் ஊற்றுறேன். நீங்கள் நெய் பிடிக்கல அப்படின்னா ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் நீட்டமாக எடுத்து வச்சுருந்தா பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வெங்காயம் கரெக்ட் லைட்டாக கலர் மாறினா போதும். ரொம்ப கலர் மாற வேண்டாம். லைட்டாக கலர் மாறட்டும் போதும். ஸோ அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் பெரிய வெங்காயம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, அதுவும் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே அரைச்சது தான். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். ஸோ தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிருக்கும். அடுத்தது மசாலா ஐட்டம். ஸோ மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் இன்னும் நல்லா காரசாரமாக வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது கரம் மசாலா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது 3 டேபிள் ஸ்பூன். நல்லா நான் பார்த்திங்கன்னா நல்லா வலி தான் போடுறேன். நல்லா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க.
ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிச்சம் இருக்கும். அது நம்ம மேலே தம் போடுறப்ப லைட்டாக மேலே தூவி விட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலாவும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ராவாக போடுறோம். வேறு எந்த மசாலாவும் இதுக்கு இல்லை. அடுத்து 2 தக்காளி நீட்டமாக அரைச்சி வச்சதை அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கிக்கிறேன். இது கூடவே சிக்கன் நல்லா கழுவி வச்சுருந்தோம், 1 கிலோ சிக்கனு போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சிக்கனை எண்ணெயில் போட்டு வறுத்தோம்னா நம்ம அதுக்குள்ளேயும் நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனையும் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக உப்பும் கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டோம்னா அந்த சிக்கனுக்குள்ளேயும் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிக்கும். ஸோ இதுக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மறுபடியும் நல்லா எண்ணெயிலே ஒரு வணக்கி கொஞ்ச நேரம் அந்த உப்பு காரத்திலே நல்லா வேகட்டும். இதுக்கடுத்து தயிர் 100 ml தயிர் அது ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிலோவுக்கு 1 கிலோ சிக்கன் 1 கிலோ அரிசிக்கு 100 ml தயிர் ஊற்றிக்கலாம். நான் புளிக்காத தயிரை ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 100 ml ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அந்த இதில் மசாலாலே சிக்கன் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் விடுங்க. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் அந்த அரிசி ஊற வைக்கிறப்பவே நல்லா அளந்து பார்த்துக்கோங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. சீரக சம்பா அரிசி பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 கப் ஊற்றலாம். பழைய அரிசி அப்படின்னா நல்லா சாப்பாடு ஆகும். ஸோ 1க்கு 2 கப் ஊற்றுங்க. இல்லை புது அரிசி அப்படின்னா 1க்கு 1.5 ஊற்றுங்க போதும். எனக்கு இப்போ 1 கிலோ அரிசிக்கு நான் டம்ளரில் அளந்தது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் டம்ளரில் பார்த்திங்கன்னா 5 டம்ளர் எனக்கு வந்தது. ஸோ நான் அரிசி தண்ணி அளவு தான், 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். ஸோ நம்ம மிச்சம் இருக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா தளன்னு கொதிக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம இந்த சமயத்தில் நம்ம அப்படியே சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். அதனால நம்ம தேவையான அளவு எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கலாம், எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு காரம் பத்தலைன்னு சொன்னாங்க. நான் அதனால 2 பச்சை மிளகா லைட்டாக கீறி போட்டிருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி எடுத்து வச்சுருந்தாலும் ஊற வச்சிருந்த அரிசியை கழுவி அதை எடுத்து போட்டுக்கலாம். அரிசி எல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3/4 பாகம் அரிசி வேகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ 3/4 பாகம் அரிசி வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சமாக கொரப்பாக இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். 3/4 அரிசி வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம். தண்ணி எனக்கு அவ்வளோ தண்ணி இல்லை,
ஆனால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது. நம்ம இன்னொரு 10 நிமிஷம் நம்ம தம் போட்டோம்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம். நான் பக்கத்துலேயே ஒரு இரும்பு கல் ஒரு 10 நிமிஷம் டோட்டல் சிம்மில் வச்சு நான் இந்த கல்லை காய வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த இதை தூக்கி அது மேலே வச்சு பிரியாணி தூக்கி அது மேலே வச்சு தம் போட்டுக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா ஃபுல் சிம்மில் இருக்குது. மேலே வாழையில் நான் அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, கரம் மசாலா, அது லைட்டாக தூவிக்கலாம். நம்ம அப்போ தான் நல்லா அந்த ஆவியில் வெந்து நம்ம அந்த இலையை எடுத்தோம்னா நல்லா சூப்பராக வாசம் வரும். நான் அதுக்காக அந்த எடுத்து வச்சுருந்த மசாலாவை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மேலே தூவிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம பொடிப்படியாக அரிஞ்சு வச்சுருந்தோம்ல, அது மேலே தூவிக்கலாம். நெய் கொஞ்சமாக மேலே போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம தம் போடுறதுக்கு பிரியாணி ரெடி. மேலே ஒரு வாழை இலை வச்சு மூடிக்கலாம் நம்ம. ஸோ அப்போ தான் இந்த தண்ணியில் சுட்டுச்சுன்னா பிரியாணிக்குள்ளே இறங்காமல் இருக்கும். நான் அதுக்காக வாழை இலை போட்டிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1/4 டம்ளர் தண்ணி நடுவில் ஊற்றினோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா தண்ணி நமக்கு சீக்கிரம் அந்த தோசைகள் மேலே வச்சுருக்காங்காட்டி தண்ணி சீக்கிரம் உறிஞ்சிரும் நடுவில் இருக்கிறது மட்டும். அதனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா அந்த நடுவில் ஊற்றினோம்னா சீக்கிரம் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் அதுக்காக நடுவில் மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இது அவ்வளோதான். இதை அமுத்தி வச்சுட்டோம்னு ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி நம்ம தம் போட்டோம்னா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த அளவெல்லாம் இதே அளவு கரெக்டாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ மூடி வச்சு தட்டு போட்டு மூடி மேலே வெயிட் வைக்கணும். நான் அதுக்காக கொஞ்சம் சுடுதண்ணி தண்ணி பானை வைக்கிறேன். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுடுதண்ணி காய வச்சுருந்தோம், அதை எடுத்து அப்படியே மேலே வச்சிடலாம். ஸோ இதே இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அந்த அரிசியெலாம் நல்லா வெந்துடும், நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ஸோ 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கம பிரியாணி சூப்பராக இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி போட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கும், அடி பிடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவே 1/2 கிலோ குவான்டிட்டி கம்மி பண்ணிங்க அப்படின்னா மசாலா ஐட்டமும் அந்த மாதிரி குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கரம் மசாலா நீங்கள் இதே அளவு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது தேவையான அளவு கரம் மசாலா, இப்போ நான் 1 கிலோ பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ செய்கிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கும், அடி பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால் நம்ம சிம்லேயே தான் வச்சு செஞ்சோம். ஸோ அடி பிடிக்கிறது இது மாதிரி எதுவும் இருக்காது. நம்ம குக்கரில் வச்சா கூட குழஞ்சி போயிடும், அந்த மாதிரி அது இதெல்லாம் பயம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தப்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகினர்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு உதிரியாக சூப்பராக பயங்கர நல்லா வாசமாக இருந்தது. ஸோ பிரியாணி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்